ஹலோ ஆல் வணக்கம். இந்த மேட்ச் ப்ரிவ்யூ அப்படின்னா ஆர்ஆர் வர்சஸ் சிஎஸ்கே, அதாவது ரெண்டு மேட்ச் தோத்த ஆர்ஆர் வர்சஸ் ஒரு மேட்ச் தோத்த சிஎஸ்கே. எங்க அப்படின்னா கவுஹாட்டி. ஆர்ஆருக்கு ஹோம்னு சொல்றாங்க, ஆனா ஹோம் கிடையாது. சிஎஸ்கேக்கு ஹோம் இல்லைங்கிறாங்க, ஆனா கண்டிஷன்ஸை பார்த்தா ஹோம் மாதிரி. பீடா, வெல்கம் டு தி ஷோ. இந்த மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பியூட்டிஃபுல்லா சொல்லிட்டீங்க. அது எப்படின்னா ஒன்னும் சொல்றதுக்கு இல்லையா, நடக்கிறது நடக்கட்டும் வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. போனதே இங்க சொன்னோம், இது வந்து ஹையஸ்ட் ஸ்கோரிங் வென்யூ கிடையாது. 180 பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோரு, 172 பேட்டிங் செகண்ட் ஆவரேஜ் ஸ்கோரு, மீன் ஆவரேஜ் ஸ்கோரு இஸ் ஒன்லி வந்து 172. அப்படின்றதுனால உங்களுக்கு சாரி, பேட்டிங் ஃபர்ஸ்ட் 180, பேட்டிங் செகண்ட் 165, மீன் ஆவரேஜ் ஸ்கோர் 172. ஒரு 14 ரன் போட்டீங்கன்னா 186. ஆனா ராஜஸ்தான் ராயல்ஸ் 150 அடிச்சாங்க. 150 அடிச்சீங்கன்னா கேகேஆர் பேட்டிங் எழுப்பி யூ காட் அப்சல்யூட்லி நோ சான்ஸ் வாட்ஸ் எவர். இப்போ இங்க பாருங்க, உங்களுக்கு சீமர்ஸ் 9.51 எக்கானமி, ஸ்பின்னர்ஸ் 8.39 எக்கானமி. இப்போ உங்களுக்கு அந்த அந்த வந்துட்டு 185க்கு நீங்க போகணும் அப்படின்னா பவர் பிளேல அடிக்கவும் கூடாது, ஸ்லோவாகவும் ஆடக்கூடாது. ஒரு 48க்கு ஒன்று வந்துடணும். செகண்ட் ஃபேஸ்லயும் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா ஆடிட்டு ஒரு 80 for 2 வந்துட்டு ஒரு 11 to 15ல கொஞ்சம் லைட்டா த்ரஸ்ட் எடுக்கணும், ஒரு 50 ரன் கிட்ட. அதுக்கப்புறம் கடைசி 5 ஓவர்ல உங்களுக்கு வந்து ஒரு 60 ரன் டெஃபினட்டா வந்துடும். இஃப் இங்க ரொம்ப விக்கெட்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கடைசியில் இந்த டெட் ஸ்லாக் நீங்க பண்ணணும்னா ஒரு 7 விக்கெட் இருக்கணும். அதனால மூணு ஃபேஸ்லயுமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து ஒரு கால்குலேட்டட் அக்ரஷன், செகண்ட் ஃபேஸ் கம்ப்ளீட் செட்டிங் ஃபேஸ், தேர்டு ஃபேஸ்லயும் கால்குலேட்டட் அக்ரஷன் தான். அந்த டெட் ஸ்லாக்ன்றது கடைசி 5 ஓவர்ல தான் நீங்க ஆடணும். அப்படி ஆடினீங்கன்னா உனக்கு வந்துடும். போன தடவை ராஜஸ்தான் ராயல்ஸ் பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணாங்க, 54 for 1 வந்துட்டு அதுக்கப்புறம் கண்ணா பண்ணன்னு எல்லா பாலையும் அடிச்சு கொடுத்துட்டாங்க. குவிண்டன் டிகா பியூட்டிஃபுல்லா ஆடி சேஸ் பண்ணாரு. ஸோ இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் 8 hours ஆஃப் பேட்டிங் நீங்க எப்படி ஆடுறீங்க, ஏன்னா பால் சாஃப்ட் ஆச்சுன்னா கஷ்டம் ஆயிடும். நீங்க சொன்ன மாதிரி மச் சிமிலர் டு சென்னை கண்டிஷன்ஸ். அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் போலிங், பர்டிகுலர்லி வி ஸ்போக் அபவுட் தி எக்கானமி. அப்படிங்கும் போது ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு வந்துட்டு யோசிச்சு பாருங்க, கேகேஆர் ஸ்பின்னர்ஸ் 8 ஓவர்ல 40 for 4, ராஜஸ்தான் ஸ்பின்னர்ஸ் 12 overs 100 for 1, and they didn't use their spinners well. அது வேற விஷயம். பட் ஸ்டில் இன்ஸ்பைட் ஆஃப் ரியான் பராக் போலிங் லைக் தட் தேவர் எக்ஸ்பென்சிவ். இந்த தடவை கரெக்டா அவங்க பண்ணுவாங்களா அப்படின்றத பார்க்கணும். இப்போ சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவன் நம்ம 1000 தான் சொன்னாலும் எதையும் மாத்த போறதுக்கு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் திரிபாட்டி நம்பர் 3 வரணும், அவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங் ஆடணும், ருத்ராஜ் கெய்க்வாடும் ரவீந்திராவும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பிச்சுக்கு எல்லிஸோட ஸ்லோயர் டெலிவரிஸ் டெட்லியா இருக்கும் அப்படின்னு மத்தீஷா பத்திரனா இஸ் நாட் கோயிங் டு போல் ஃபார் த ஃபர்ஸ்ட் 8 overs. எல்லிஸ் ஹியர் இஸ் a double duty player who can bowl in power play and death overs. அதெல்லாம் ஐ வுட் ப்ரெஃபர் எல்லிஸ். அதுவும் நடக்காது. ஆனா சிஎஸ்கேவோட எப்படி இது எப்படி இருக்கும்னா ருத்ராஜ் கெய்க்வாட், ராகுல் திரிபாட்டி, ரச்சின் ரவீந்திரா, ஹூடா, தூபே, சாம் கரன், ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, ரவிச்சந்திரன் அஸ்வின், நூர் அகமட், நாதன் நெல்லிஸ், இம்பாக்ட் ஷாட் கலீல் அஹமத். இந்த மாதிரி தான் அவங்க போவாங்க. அவங்க சேஞ்ச் பண்ண பத்திரானா மாட்டாங்க. கிடையாதா? என்னோட இதுல நாதன் எல்லிஸ்ன்னு நான் சொல்றேன், ஆனா அவங்க பத்திரனாவை தான் ஆடுவாங்க. என்னோட இதுல வந்துட்டு ஹூடாக்கு பதில் விஜய் சங்கர், ஆனா அவங்க ஹூடாவை தான் ஆடுவாங்க. ஓகே. இப்ப நம்மளோட ட்விட்டர்ல ஃபீட்பேக். வந்து கான்வே வரணும் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே உடைய ஃபேன் ட்விட்டர் கமிட்டியில முடிவு பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப குளறுபடி ஆயிடும். சாம் கரனை டிராப் பண்ண வேண்டி இருக்கும், காம்பினேஷன் கண்ணா பின்னான்னு அடி வாங்கும். ஒருவேளை கான்வே அடிக்கலைன்னா ட்விட்டர் கமிட்டி வேற மாதிரி சொல்லும், அதுக்கப்புறம் ஜெமி ஓட்டனை கொண்டு வாங்கும். ஓகே, ட்விட்டர் கமிட்டி கான்வேவோ முதல்லயே ஆடி இருக்கணும். நீங்க கான்வேவோ முதல்ல ஆடல. நீங்க பண்ண மிகப்பெரிய தப்பு ராகுல் திரிபாட்டியை ஓப்பனிங் இறக்குனது தான். அதுக்கப்புறம் தீபக் கூட 4ல ஆடினது தான். நீங்க ரச்சின் ரவீந்திராவும் ருத்ராஜ் கேக்கோட ஓப்பனிங் ஆடும்போது உங்களுக்கு கான்வே எதுக்கு, எனக்கு புரியவே இல்லை எனக்கு. சாம் கரன் போன மேட்ச் ரொம்ப நல்லா போட்டாரு பவர் பிளேல, கடைசி ஓவர் சிக்ஸ் கொடுத்துட்டு அடி வாங்கிட்டாரு இல்லைங்கள. பட் இன்னொன்னு அவர் பேட்டிங் வந்து பெருசா இது அப்படி பாத்தீங்கன்னா திரிபாட்டி அடிக்கல, ஊடா அடிக்கல. ஒயர் பனிஷிங் சாம் கரன் நல்லா போட்ட எல்லிஸ் நீங்க எதுக்கு எடுத்தீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் காம்பினேஷனா எல்லிஸ் ஹாஸ் டு பிளே இன் பிளேஸ் ஆஃப் பத்திரானா, விஜய் சங்கர் ஹாஸ் டு பிளே இன் பிளேஸ் ஆஃப் ஊடா, திரிபாட்டி ஹாஸ் டு ஓப்பன். திஸ் இஸ் த பர்டிகுலர் திங். எதுவுமே நடக்காது. தே ஆர் கோயிங் டு பிளே தி சேம் பிளேயிங் லெவன். ஒரே சேஞ்ச் என்னன்னா ஒருவேளை ஊடாக்கு பதில் விஜய் சங்கர் வருவாரா, அது ஒன்ன தவிர வேற எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நான் ஒரு இவங்க கதை சொல்றேன். சொல்லுங்க. சாம் கரனையும் ரச்சின் ரவீந்திராவையும் ஓப்பனிங் இறக்கிட்டு அவர் பண்ணியிருக்காரு அதை. சாம் கரன் நீங்களே பார்த்துருக்கீங்க, இதே சிஎஸ்கேக்கும் பண்ணியிருக்காரு, பிரான்சைஸ் கிரிக்கெட்லயும் பண்ணியிருக்காரு. ஒன் டவுன் கைக்வாட், டூ டவுன் திரிபாத்தி பண்றதுல ஏதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி பீடா? ஒன் டவுன் திரிபாட்டி ஆடியே ஆகணும் மெத்ததெல்லாம் எனக்கு துத்ராஜ் கெய்க்வாட் இஸ் டூ குட் அ பிளேயர் டு அடாப்ட் டு எனி சிச்சுவேஷன். பட் த ஃபார்ம் வாட் இஸ் ஷோயிங், த ஃபார்ம் ரச்சின் ரவீந்திரா இஸ் ஷோயிங், ஐ வுட்
டேக் யுவர் அட்வைஸ். ஆனா நான் என்ன பண்ணுவேன், ரச்சின் ரவீந்திராவும் ருத்ராஜையும் ஓபன் பண்ணிட்டு நம்பர் 3 திரிபாட்டி, நம்பர் 4 சாம்கரன் இறக்கி விட்டுருவேன். I will do that. I will promote Sam Curran to number 4 rather than opening. The talking point is Sutraj has to open. They have to get that start. சிஎஸ்கே ஜெயிச்சதுக்கு காரணம் ஒன்னேன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆல் தி சிஎஸ் அந்த காலத்துல இருந்து மேத்யூ வேடர்ல இருந்து, அஸ்ஸில இருந்து, எம்விஜேல இருந்து, பிரண்டன் மெக்கூல இருந்து, டாயின் ஸ்மித்ல இருந்து, ருத்ராஜ் கைக்கூட இருந்து, ஃபாப் டூப்ளசில இருந்து, ஷேன் வாட்சன்ல இருந்து, ஒன்லி தேர் ஓப்பனிங் காம்பினேஷன் கிளிக். தேர் ஃபோர்ஸ். இப்போ ஓப்பனிங் காம்பினேஷன் ஏன் கிளிக் ஆக மாட்டேங்குதுன்னா, யூ சேஞ்ச் இட். ஓப்பனிங் காம்பினேஷன் இட்ஸ் a proven ஓப்பனிங் காம்பினேஷன், டாப் கிளாஸ் ஓப்பனிங் காம்பினேஷன். அதனால நீங்க சொல்ற ஐடியா செம்ம ஐடியா. சாம் கரன் இஸ் கேப்பபிள், அதுல சந்தேகம் இல்லை. பட் மை தாட்ஸ் வில் பி, ஐம் நாட் என்ன சொல்றது, ரிஜெக்டிங் யுவர் ப்ரொபோசல். பட் வாட் ஐ ஃபீல் இஸ் Rahul Tripathi at 3, Sam Curran at 4, and Rutu and Rachin Ravindra opening the batting will give a solid top 4, followed by power hitters like Dubey, Dhoni, Jadeja. நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். And Vijay Shankar has to come in place of Deepak Kuda. The batting with much strong with Ashwin expected to bat at number 9. அதை பண்ணுவாங்களா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் கன்ஃபியூஷனே கிடையாது. வெள்ளை எவனுமே வெள்ளை எவனுமே கிடையாது. இதை வச்சு நீங்க வண்டி, இதே வண்டி நீங்க ஓட்ட வண்டி தான். இவங்க எப்படி யோசிப்பாங்க இப்பன்னா, ஒருவேளை ஆர்ச்சருக்கு பதிலாக ஃபசல் அக்பருக்கு கொண்டு வரலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. they'll be tempted to bring Mapaka, but it is too young. This is not the right time to bring him in. So Fazal Akfawki would be a better option to just give Jofra Archer a break because he's going through வெரி எக்ஸ்பென்சிவ் ஸ்பெல்ஸ். கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு வந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஃபசல் ஃபருக்கி இஸ் ஆல்சோ நாட் அ பேட் பவுலர். ஆனா ஐபிஎல் கரைவாகல அந்த ஒரு சேஞ்சை தவிர பெருசா எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது இந்த கண்டிஷனுக்கு. ஸோ தேர் பிளேயிங் 11 ஹேஸ் டு பி யசஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், நிதிஷ் ராணா, ரியான் பராக், துருவ் சுரல், ஷிம்ரன் ஹெட்மயர், சுபம் துபே, வனிந்து ஹசரங்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆர் ஃபசல் ஃபருக்கி, மகேஷ் தீக்ஷானா அண்ட் துஷார் தேஷ்பாண்டே. அந்த இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி சந்தீப் சர்மா. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ் பிளிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே கரெக்டாக நம்ம சொல்ற ஆர்டர் அவங்க 2 பேரையும் எடுத்துன்னு போனாங்கன்னா they will have an edge. இப்போ நீங்க நம்பர் 4 ஊடா ஓப்பனிங் ராகுல் திரிபாட்டினா இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ் அவங்களால செட் பண்ண முடியாது. வேற ஜெய்ஸ்வால் இஸ் டியூ பிக் டைம் ஸ்பார்க் காமிச்சார், ஆனால் அடிக்கல. சஞ்சு சாம்சன் அடிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி உங்களுக்கு நிதிஷ் ராணா பதில பராக் நம்பர் 3 ஆடுற ஸ்ட்ராங் டாப் 3ன்றதுனால ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இந்த எட்ஜே அவங்களுக்கு இருக்கிறதுல சந்தேகமே இல்லை. ஸ்பின் எட்ஜ் அப்படிங்கும் போது definitely Ravichandran Ashwin, Noor and Jadeja compared to Asaranga and Theekshana and Parag போது அந்த எட்ஜ் அங்க இருக்கு. பட் ருத்ராஜ் கேக்வாட் திருப்பியும் போன வருஷம் மாதிரி அவருக்கு போலிங் கொடுக்காம விட்டுருவாங்களோ, ஸ்பின்னர்ஸ் மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயம் இருக்கு. Honestly, on all take seeing CSK's batting, the way their strategies are with the batting order, the way they use the bowlers, I'm sorry to say, in my opinion, in Guwahati, it's going to be a tricky pitch. Rajasthan Royals will go with the edge of 52-48. இதை நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, உங்க வெட்டிக்கிட்ட சொல்லுங்க. ஒத்துக்க மாட்டேன். சிஎஸ்கே ஜெயிப்பாங்கன்னு தான் சொல்ல போறேன். சிஎஸ்கே ஜெயிக்கவும் போறாங்க. ஏன்னா ஒரு தடவை தோத்துட்டாங்க, காம்ப்ரஹென்சிவா தோத்துட்டாங்க. பட் ராஜஸ்தான் டீம் அந்த கண்டிஷன்ஸ் கவாத்தி பார்க்கும்போது ஐ ஃபீல் சிஎஸ்கே வில் பவுன்ஸ் பேக் அண்ட் வின் திஸ் கேம் பீடாக். இதுதான் என்னுடைய கருத்து. அப்படியே ஃபேண்டசிக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா கமெண்ட்ஸ், தோனி நம்பர் 9 வந்தது நீங்க டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்க வந்து தோனிக்கு சொம்படிக்கிறீங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அதை பத்தி பேசுங்க. சொல்லியாச்சு ஆல்ரெடி, அது சொல்லியாச்சு. தோனி ஹாஸ் டு பேட் நம்பர் 4 அப்படின்னு. அஸ்வினுக்கு அப்புறம் சொம்படிக்கிறது இதுவே எங்களுக்கு கிடையாது. இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு நான் எட்ஜ் கொடுக்குறேன், அப்புறம் சிஎஸ்கேக்கு நீங்க சொம்படிக்கிறீங்க. நீங்க சொம்படிக்கிற பிசினஸே கிடையாது. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அவர் நம்பர் 9ல வந்து அந்த 16 பால்ல 30 ரன் அடிச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது. when he can strike the ball so well, he has to bat நம்பர் 4. நீங்க சாம் கரன் சொன்னீங்க, அவர் வரமாட்டாரு. அதனாலதான் சொல்றேன். இப்ப நீங்க என்னதான் சொன்னாலும் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அவரு அஸ்வின்க்கு அப்புறம் வர்றாரு, என்னையா பிரயோஜனம் சொல்றதுனால அவர் வந்துட்டு மாத்திருவாரா? அவர் மாத்த மாட்டாரு. அவர் அப்பதான் வருவாரு, பேட்டிங் ஆடியே ஆகணும்னா தான் வருவாரு. இப்ப நான் ஹெட் கோச்சா இருந்தா என்ன பண்ணுவேன், நீ அவுட் ஆனா பரவாயில்ல, நீங்க நம்பர் 4 போங்க, எல்லா பாலையும் அடிங்க, அடிச்சுட்டு வந்து உட்காந்துருங்க, உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை அப்படின்றேன் நானு. நீங்க வந்துட்டு ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் கீப்பிங் மட்டும் பண்ணுங்க, ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு நான் கிளீனா சொல்லுவேன். மை தாட் ப்ராசஸ் will be to bat him at நம்பர் 4 because he doesn't look at any discomfort at all while he's batting and he's connecting every ball. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. இதை பத்தி பேசி பிரயோஜனமே கிடையாது. திங்ஸ் ஆர் நாட் கோயிங் டு சேஞ்ச் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். அதனாலதான் அதை சொல்லலையே ஒழிய, தோனியே எனக்கு பர்சனலா பிடிக்கும், அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. அதனால அதை பத்தி சொல்லாம இருக்கும். ஒரு நடக்காத ஒரு சில இது போது அதை பத்தி பேசி யூஸே கிடையாது. இன்னொன்னு பாருங்க, உங்களுக்கு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோட ஃபாஸ்ட் போலிங் அட்டாக்கு
Tushar Deshpande will be good at this pitch. Sandeep Sharma will be good at this pitch. Fasalak Faruqi கொண்டு வந்தாங்களும் இஸ் டெஃபினெட்லி பெட்டர் bowler. இங்க ஃபாஸ்ட் bowling உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ல போறதுக்கு ஆளே கிடையாது. கலீல் அகமது 2 மேட்ச் நல்லா போட்டிருக்காரு. இஃப் இஸ் காட் அ ஆட் கேம் இஸ் கோயிங் டு சஃபர் பிகாஸ் தேர் நாட் கோயிங் டு பிளே எல்லிஸ். அந்த ரீசன்லயும் வந்துட்டு தெர் இஸ் a chance that they might struggle to set up a scores at டாப் 8 overs. அதுல தான் அந்த பேட்டிங் இதுல வந்து அந்த மைத் அவங்களுக்கு நிறைய இருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு. இந்த ஸ்பின்னர்ஸ் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா போன மேட்ச் மாதிரி there is a chance that upset can happen. That is the reason honestly I got 52-48 in favor of Rajasthan Royals. இப்போ உங்களுக்கு ஃபேண்டசி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் இஸ் டியூ பிக் டைம். சஞ்சீவ் சாம்சனையும் நான் விடவே மாட்டேன். ரச்சின் ரவீந்திரா இஸ் இன் வெரி குட் ஃபார்ம். தூபே இஸ் ஒன். அந்த ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா எஸ் அவங்களுக்கு வந்துட்டு மிடில் ஓவர்ஸ்ல தீக்ஷானா போட மாட்டாரு. இட்ஸ் கோயிங் டு பி வனிந்து அசரங்கான் ரியன் பராக் போது there is a good chance தூபே might come good against them. அதுக்கப்புறம் நோ மேட்டர் வாட் நீங்க சொன்னதே தான், வனிந்து அசரங்கா ஒரு ஃபேண்டசி கிங்கு. ஓகே, ரன்னு 41 எழுதிக்கவங்க கணக்கு. ஆனா 4 ஓவர் போட்டா 2 விக்கெட் எடுத்துருவாரு. அன்னைக்கு அவுட் ஆயிட்டாரு. ஒரு 12 ரன் அடிச்சிருவார் பேட்ல. ஒரு நல்ல ஃபீல்டர் கேட்ச் பிடிச்சிரு ஒரு 50 பாயிண்ட் வந்துடும். ஸோ மை 5 picks are going to be யசஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ரச்சின் ரவீந்திரா, சிவம் தூபே அண்ட் வனிந்து ஹசரங்கா. இப்ப நீங்க யாரை வச்சு இது பண்ண போறீங்கன்னு எனக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கு. நீங்களே ஸ்டார்ட் பண்றீங்க. நான் சொல்றேன். எல்லாருமே ஆனா ரொம்ப ரைட் ஆஃப் பண்றாங்க. ராகுல் திரிபாதி நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. பாக்குற நெட்ஸ்ல இஸ் ஹிட்டிங் த பால் வெல். அன்பார்ச்சுனேட்லி 2 கேமா ஒரு ஹிடன் கிக் ஆஃப். இந்த மேட்ச் கிக் ஆஃப் ஆவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ராகுல் திரிபாதி வில் பி மை ஃபர்ஸ்ட் பிக்கு. தேஷ்பாண்டே நீங்க சொன்னீங்க சூட் ஆகும் இந்த விக்கெட்ல அப்படின்னு சொல்லிட்டு, விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸோ ஐ வில் கோ வித் தேஷ்பாண்டே. நூர் அகமது த பர்பிள் கேப் பவுலர். நூர் அகமதை விடவே முடியாது. இதுக்கப்புறம் வந்து எல்லா மேட்சும் அவரை எடுத்து போட்டுட்டே தான் இருக்கணும். ரவீந்திர ஜடேஜா had a poor game, but I'm expecting him also to come back. அவரையும் வந்து we cannot write off ever. ருத்துராஜ் கெய்க்வாட போன தடவை எடுக்கல, இந்த தடவை எடுப்போம். he will lead from the front and do well அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஜடேஜா, கெய்க்வாட், ராகுல் திரிபாதி, நூர் அகமது, அந்த சைட்ல இருந்து துஷார் தேஷ்பாண்டே, இதெல்லாம் தான் என்னுடைய பிக் ஸ்பீடா. வேற இன்னொரு பேட்டர் மாத்தணும் ஆட் பண்ணும் அப்படின்னா மேபி ரியான் பராக் நல்லா தான் அவரும் டைம் பண்றாரு, பட் அவுட் ஆயிட்டு போயிடுறாரு. சீம்ஸ் டு பி இன் குட் நெக், பட் அவசரப்பட்டு அவுட் ஆயிடுறாரு. ரியான் பராகையும் வியூவர்ஸ் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதான் என்னுடைய ஃபேண்டசி பிக்ஸ். ஸோ எட்ஜ் கொடுத்துட்டீங்க, எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். வியூவர்ஸ் கமெண்டின் படி தோனி நம்பர் 9 வந்ததையும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? நீங்க அதான் ராஜஸ்தான் சார், சொல்லியிருக்கீங்க, நான் சிஎஸ்கே சொல்லியிருக்கேன். அதை தான் சொல்றேன். தட் இஸ் வேர் பீப்புள் ஹாஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வி கிவ் அன்பயஸ்டு ஒப்பீனியன். ஓகே, ஆனஸ்டா அந்த நம்பர் 3 செட்டில் ஆகல சிஎஸ்கேக்கு. இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ல பிளாட்ஃபார்ம் செட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெய்ஸ்வால் போற மேட்ச் இந்த ஸ்பார்க் தெரிஞ்சது. சாம்சன் ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா ஆடினாரு. ரியான் பராக் இஸ் அ குவாலிட்டின்றதுனால ஹானஸ்டா ஐ கிவன் தி எட்ஜ் டு ராஜஸ்தான் ராயல்ஸ். ஏன்னா எனக்கு ஒரு பயமா இருக்கு, ஸ்பின்னர் வந்து டப்பு டிப்புன்னு ரியான் பராக் வந்து டங்கு டிங்குன்னு அடிச்சாருன்னா அதுக்கப்புறம் ஸ்பின்னே கொடுக்க மாட்டேங்கிறார் ருத்துராஜ் கேக்வாட். தட் இஸ் த ரீசன் ஐ ஹவ் given honestly the edge because the pitch is going to be similar and Rajasthan Royals batters can also do the damage like what RCB did bowling week. But 2 பிளேயர் குவாலிட்டி பிளேயர் இருக்காங்க அப் ஃப்ரண்ட். சஞ்சு ஆர் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு 14 ஓவர் ஆட்டாங்கன்னா they're going to put 185 190 on the board which is not going to be any easy at all. இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா டீசெண்டா இருக்கு பேஸ் bowling attack, not as good as RCB. பட் இவங்க ஸ்பின்னர்ஸ் நீங்க தீக்ஷனா, பராக், அசரங்கா பாத்தீங்கன்னா it's a better spin attack than RCB. That is the only reason I'm telling that this match is not going to be a cakewalk for CSK. Rajasthan might hold aces அப்படின்னு. பட் சிஎஸ்கே இஸ் குவாலிட்டி டீம். நீங்க சொன்ன மாதிரி நான் ராஜஸ்தானுக்கு எட்ஜு கொடுத்துருக்கீங்க, நீங்க சிஎஸ்கேக்கு எட்ஜு கொடுத்துருங்க. லெட் us see whether CSK can pull back from that demoralizing defeat 17 years against RCB in Chennai. They are a quality set proven champions. Rajasthan Royals இந்த மேட்ச் தோத்தாங்கன்னா they'll be almost out of the tournament. They are on a brink now. So I hope that they will also have a good game. Come back and see who emerges winner on a double header Dhamaka only with your Octopus for a review on Sunday evening. Until then, we come back and entertain you for that double Dhamaka episode. Thanks a lot and bye bye.